நமஸ்தே அம்மா பகவான் சரணம். நமஸ்தே தசாஜி. தேவக்கோட்டையிலேருந்து நான் சந்தானலட்சுமி பேசுகிறேன் தசாஜி. நான் சில ம் பூஜைகளில் கலந்துக்கிட்டு என்னுடைய ஆரோக்கிய அற்புதத்தை ஷேர் பண்ண வந்திருக்கேன் தசாஜி. அம்மா பிறந்த நாள் அப்போ நேமத்துக்கு வந்தேன். அப்போ வந்து எனக்கு கலச பூஜையில் கலந்துக்கிட்டேன். அந்த மேரு அபிஷேகத்துல எல்லாம் கலந்துக்கும்போது எனக்கு மனசு நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அப்போ வந்து நான் கீழே விழுந்துட்டேன். கீழே படி இறங்கும்போது கீழே விழுந்துட்டேன். ஆனாலும் அம்மா பகவான் எனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ கீழே விழுந்தப்போ நான் சேம்பரில் போய் அம்மா பகவான்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டேன். அம்மா பகவான் கீழே விழுந்தாலும் எனக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நான் நன்றி சொன்னேன். அப்போ வந்து அம்மா பகவான் வந்து எனக்கு மனசுக்குள்ளே சொன்னாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆட்டோ வந்து காலை வந்து உடைக்கிற மாதிரி வந்துச்சு. அப்போ நாங்கள் தானே காப்பாற்றணும். அதே அந்த இதுக்கு ஒரு சிறிய இதுதான், இது பெரிய ஆபத்தாக வர வேண்டியது ஒரு சின்ன இதாக போச்சு அப்படின்னு காமிச்சாங்க. அம்மா பகவானுக்கு கோடான கோடி நன்றி. திரும்பவும் பக்தி ஞான யுகத்தில் அம்மா பகவான் வந்து எனக்கு அந்த ப்ரேயர் வச்சாங்க, தாசாஜி ஆசிரிதா தாசாஜி, நீங்கள் எத்தனை வருஷம் வரைக்கும் உயிரோடு இருப்பீங்க, எப்போ உங்கள் உயிர் போகும், எப்போ வந்து எந்த சூழ்நிலையில் அந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு ப்ரே பண்ணி கேளுங்கன்னு சொல்லும்போது, அம்மா பகவான் எனக்கு வந்து உனக்கு 86 வயசு வரைக்கும் ஆயுள் இருக்குது, வந்து நீ சத்சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த இந்த பிரார்த்தனை சத்சங்கம்லாம் நடத்தி பாட்டு பாடி பஜனை பாடும்போது உன்னுடைய உயிர் பிரியும். அப்போ வந்து நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சங்கரதத்தில் வந்து அம்மா பகவான் கூட்டிகிட்டு போகிறது எனக்கு காட்சி நல்லா தெரிஞ்சது. அப்போ நான் கேட்குறேன், என்னப்பா எனக்கு 86ன்னு சொல்கிறீங்க, எனக்கு ரவுண்டாக 90 செய்யக்கூடாதா என் ஆயுள அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ அம்மா பகவான் சொல்கிறாங்க, 86ன்னா நீங்கள் கேட்குற இன்னும் 4 வயசு கூட வேணும்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து எனக்கு சேவை பண்ணணும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், அம்மா பகவானுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், டன் அப்படின்னு பகவான் கையை காமிச்சு, ஓகே நான் உனக்கு நீ கேட்டது கிராண்டட் அப்படிங்கிறாரு. அப்புறம் திருப்பி அந்த இதுலேயே அந்த 3வது நாள் முடியறதுக்குள்ளாயே எனக்கு காலில் முழங்காலுக்கு பின்னாடி ஒரு நரம்பு இழுத்து பிடிச்சிட்டே இருந்தது. அது ஒரு 20 வருஷமாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் அந்த 3 நாள் பக்தி ஞானயகத்தில் நடக்கவே முடியல. 3வது நாள் லாஸ்ட்டில் முக்கால்வாசி வழி எடுத்துட்டாரு. நரம்பெல்லாம் நல்லா பிடிச்சிருந்த நரம்பெல்லாம் விட்டுருச்சு. அப்போ வந்து பகவான்கிட்ட நான் ப்ரே பண்ணுறேன், என்னண்ணே நான் முக்கால்வாசி வழியை எடுத்துட்டீங்க, அந்த நரம்பு பிடிச்சதை எடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தானே அது எடுக்கக்கூடாதா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ வந்து சொல்கிறாங்க பகவான், அதுவும் வாயில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து நான் நல்லா உணர்ந்தேன். அது சரி ஏன்னா இனிமேல் நான் யாரையும் மனசு வாயால் என்னுடைய பேச்சால் யாரையும் மனசு நோகடிக்காமல் நான் இருக்கேன் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். அப்போ பகவானும் அதுக்கு இப்படி லைக் டன் அப்படிங்கிற மாதிரி கையை காமிச்சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நவராத்திரி ஹோமத்துலேயும் நான் ஹோமம் முடிஞ்ச உடனே நான் 5 மணிக்கெல்லாம் போய் கிச்சனில் போய் என்னால் முடிஞ்ச காய்கறி நறுக்கி கொடுக்கறது, பூண்டு ஒழிச்சு கொடுக்கறது, வெங்காயம் நறுக்கி ஒழிச்சு கொடுக்கறது, இது மாதிரி 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 9 நாளும் நான் என்னால் முடிஞ்ச சேவை பண்ணினேன். அதனுடைய சேவையினால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்குது, கிடச்சிருக்கு, உடம்பு நல்லா நான் என்னால் உணர முடியுது. கூடிய சீக்கிரம் நான் நல்லா முதல்ல மாதிரி நல்லா நடப்பேங்கிற எனக்கு தைரியம் இருக்குது. அம்மா பகவான் எனக்கு அந்த சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உடம்புலையும் முதல்ல இருந்ததை விட உடம்பு கொஞ்சம் காற்று மாதிரி ஆன மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நடக்கும்போதே முதல்ல எல்லாம்
இழுத்து இழுத்து தான் நடப்பேன். ஆனா, இப்போ கொஞ்சம் நல்லா நடக்கிறேன். கால கொஞ்சம் அ அந்த நடக்க முடியாம தடுமாறுவேன். இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா நடக்கிறேன். அதுவே அம்மா பகவான் எனக்கு செஞ்ச கோடி நன்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா என் உடம்ப தேத்திக்கிட்டு வர்றாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கோடான கோடி நன்றி அம்மா பகவானுக்கு. ஜெய் போலோ அற்புத பிரதாதா ஸ்ரீ அம்மா பகவானுக்கு ஜெய். ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ அம்மா பகவானுக்கு ஜெய். நன்றிகள், நன்றிகள் தாசாஜி. தேங்க் யூ அம்மா பகவான்.